திமுக அரசாங்கத்துக்கே முதல் முட்டு நீங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே விசிகான்னு இருந்தால் அந்த அரசாங்கம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கடந்த காலங்களை யோசிச்சு பாருங்க. மக்கள் நீ கூட்டணி முடிச்சு விட்டீங்க. உங்கள் நிலைப்பாடு ஐயா கேப் நிலைப்பாடு பேச வேண்டாம், கடந்து போவோம். பேசணும்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். அதுபோல் வேலைகளை நாங்கள் செய்யவில்லை. எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இன்னைக்கு நிற்கிறார். தான் கொண்ட கொள்கையில ஒருபோதும் சமரசம் இல்லை. அடிச்சு அண்ணன் அன்னைக்கு சொன்னாரு. எப்ப 2016 அண்ணன் பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. தங்கச்சி அன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சியோடும் ஒருபோதும் கூட்டணின்னு சொன்னாரு. 15 வருஷம், 5 தேர்தல், ஏகப்பட்ட இடைத்தேர்தல், தொடர்ச்சியா நிக்கிறோம், எங்கேயும் விலகி நிற்பதில்லை. சமரசம் செஞ்சோமா? உங்களை போல கொள்கையை விட்டுட்டு மாறினோமா? இல்லைல்ல. அப்ப யார்? செந்தமிழன் சீமான், சத்தியத்தின் மகன். அப்ப அவரை போயிட்டு நீங்க பார்த்தீர்களா? பூனை எந்த பூனை வந்தது? நிறைய பூனை வெளியே விட்டுருவான். நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். எல்லாம் கட் பண்ண போடுங்க. இப்போ தம்பிங்கெல்லாம் பார்க்கட்டும். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் யார் யாருன்னு சொல்லிட்டு. நீங்க சேட்டையில் வீசுவதற்கெல்லாம் சீமான் ஆள் கிடையாது. ஏன்னா நீங்க எதிர்க்க வேண்டிய ஆள் எங்கெங்கேயும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டீங்க. சீமான் எதிர்க்கிறீங்க. சொல்லுங்க பார்ப்போம். சீமான் இந்த மண்ணை ஆண்டாரா? இந்த மலையை வெட்டினாரா? மணலி வித்தாரா? ஏன் சீமான் இவ்வளவு கோபம் உங்களுக்கு? வர தேவைங்க இருக்கிறது. ஏனென்றால் சீமான் பேசுவது தமிழ் தேசியம். அதை எங்க அண்ணன் சொல்றாங்க, அது பொய் தேசியம் சொல்றாரு அவர். நான் சொல்றேன், அது பொய் தேசியமா இருந்துட்டு போட்டுமே. இந்த திராவிடத்துக்கு எதிரான தேசியம் இருந்துட்டு தான் போட்டுமே. சரி, நீங்க சொல்லுங்க எது தமிழ் தேசியம், நான் வந்துடுறேன்.